என் பேர் கிருபாகரன். நான் செங்கல்பட்டுலேருந்து வரேன். எனக்கு முதுகு தண்டுவளத்தில் 3 ஆப்ரேஷன் பண்ணாங்க. 3 மாதம் ஆச்சு. 3 மாதத்துக்கு பிறகு எனக்கு கால்சியம் கம்மியாகி மூட்டு வலி வந்துருச்சு. மூட்டு வலி வந்து அவஸ்தைப்படும் போது அது முடக்குவாதம் மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ என்னுடைய உறவினர்லாம் என்னை வந்து வீட்டில் பார்த்துக்கின்னு போயின்னு இருந்தாங்க. அவங்களாம் கூட ஏதோ சொல்லியிருந்தாங்க. நான் அதுக்கு முன்னாடி எல்லாம் பல ஹாஸ்பிட்டலாம் போய் அவஸ்தைப்பட்டு என்னால் நடக்க முடியாமல் ஆட்டோ பிடிச்சி அதை பிடிச்சி நிறைய செலவு பண்ணி எங்கெங்கே போய் மனசே நொந்து போய் வீட்டில் அவஸ்தைப்பட்டு என்ன பண்ணுறது, இந்த மூட்டு வலி நம்மளோட உழைப்பெல்லாம் என்ன பண்ணுறது, எல்லாம் பணமாக எல்லாம் விரயமாகின்றது, என்ன பண்ணுறது யோசனை பண்ணும்போது ஒருத்தர் வந்து போயின்னு ரொம்ப அதில் ஒருத்தர் சொன்னாங்க நம்பிக்கையோடு, இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆதமகத்தில் நித்யான்ற மேடம் டாக்டரு சித்தா மருத்துவம் ஒன்று வச்சுருக்காங்க. அங்கே போய் பாருப்பா, நீ போய் பார்த்தா உனக்கு 6 மாதம் உனக்கு எல்லாத்தையும் நல்லா ஆக்கி விட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க அப்படின்னு சொன்னார். அவருடைய நம்பிக்கை எனக்கு இல்லை, ஆனால் பரிபூர்வம் மனசில் கொஞ்சம் ஒரு நம்பிக்கை வந்தது. அப்போ தான் கேட்டேன். இதை கேட்ட உடனே என்னுடைய மூட்டு வலி அது மதமாக ஆவணத்தில் கப்பால் என்னால் முடியாததுனால உடனே சரி அதை சொன்னதை எப்படியா போய் ஆகணும்னு சொல்லி கடனை உடனே வாங்கி சும்மா அங்கே ஒரு ஆட்டோ பிடிச்சி போய் திருப்பி நேரம் இங்கே ஆரம்பத்து நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்ததும் இந்த மேடம் பண்ணாங்க. மேடத்தை வந்து பார்த்தோன்னே எனக்கு அந்த அம்மா பார்த்த உடனே பரிபூர்ணமாக சந்தோஷம் ஏற்பட்டது. சரி, இந்த அம்மாட்ட வந்தால் நமக்கு இந்த முடக்குவாதன்றது சரியாயிடும். அதனால் ஒரு நம்பிக்கை ஏற்பட்ட உடனே அந்த அம்மா அதே மாதிரி வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்னை நாடி பிடிச்சி பார்த்துட்டு சரி ஒரு ஆயில் ஒன்று கொடுத்தாங்க, முட்டியில் தடவுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வாத நாசம்னு சொல்லி ஒரு மருந்து கஷாயம் கொடுத்தாங்க. அந்த கஷாயத்தை எனக்கு குடிக்க சொன்னாங்க. அது குடித்தேன். குடிக்கும்போதே எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. ஆனால் இருந்தாலும் அந்த கசப்பெல்லாம் போய் எடுத்துக்கூடாது, அம்மா வந்து சொன்னதுனால எடுத்து குடிச்சிட்டேன். குடித்ததுக்கப்பால் அந்த ஒத்தனம் ஒன்று கொடுக்க சொன்னாங்க. படிப்படியாக ஒத்தனம் கொடுத்தேன். ஒத்தனம் கொடுக்கும்போதே எனக்கு அந்த ஒரு என்ன அறியாமல் ஒரு மூட்டு வலி நல்லாயிரமான்னு இன்னும் ரொம்ப உற்சாகமாக எனக்கு அதிகம் ஆகிப்போச்சு.